ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பத்தி சொல்லணும்னு விரும்புறேன். என்னோட இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சம்பந்தமான வீடியோஸ் மூலியமா உங்க எல்லாருடைய அன்பும் ரொம்ப நிறையவே எனக்கு கிடைக்குது. வீடியோஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்றீங்க. உங்க அன்புள்ளத்துக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்கள சில பேருக்கு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சம்பந்தமான நிறைய சந்தேகங்களும் இருக்கு. அதையெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கவும் செய்றீங்க. உங்க எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு தெளிவுபடுத்த கண்டிப்பா முயற்சி செய்றேன். அதை எல்லாத்தையுமே டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, மினி செப்பரேஷன் ஆஃப் டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன். ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளோட டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் இவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம், இவங்களோட ஹனிமூன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு செப்பரேஷன் வரும். அதை நம்ம மினி செப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும், ஒரு டெஸ்டிங் டைம் மாதிரி இருக்கும். எப்படி நம்ம காலேஜ்ல எம்எஸ்டி எக்ஸாம் மாதிரி, ஸ்கூல்ல நமக்கு சடன் டெஸ்ட் அப்பப்போ வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மினி டெஸ்ட், மினி எக்ஸாம் எல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான டெஸ்ட் பேப்பர்ஸ் நம்மளோட ஃபைனல் எக்ஸாம்ல வரப்போகுதுன்னு. ஸோ இங்கேயும் கூட அந்த மாதிரி தான் ஒரு மினி செப்பரேஷன் இவங்களுக்குள்ள வரும். இதுவும் அப்படிப்பட்டதா தான் இருக்கும். இது நம்மளோட ட்ரைனிங் டெஸ்ட் பீரியட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இது ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. இது ஒரு மேஜர் செப்பரேஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு மினி செப்பரேஷன் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். இதை இவங்க லைஃப்ல கண்டிப்பா வரும். ஸோ வாங்க, ஏன் அப்படி நடக்குதுங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பேசலாம். இவங்களோட ஹனிமூன் ஃபேஸ் இருக்கும்போது இவங்க 2 பேருமே ரொம்பவே அளவுக்கு அதிகமான சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா டிவைன் ஃபெமினைனுடைய எனர்ஜிஸ் பேர்டப் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னுடைய லைஃப் பர்பஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தொலைஞ்சே போயிடுறாங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே இத பத்தி பேசணும். இவங்களோட லைஃப் பர்பஸே என்னவா இருக்கும்னா, இவங்க லைஃப்ல ஹையர் அசெண்ட் பண்ண வேண்டியதா மட்டும்தான் இருக்கும். இந்த பூமிக்கு அதுக்காக தான் பிறந்தே வராங்க. இவங்களுக்கு 3D லைஃப்ல சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறது இல்லவே இல்லை. அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயமும் பேசணும். இவங்க மற்றவங்க மாதிரி சாதாரணமா கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கிட்டு, குழந்தைகளை அவங்கள வளர்த்து விட்டுக்கிட்டு, வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு, வேலைக்கு போயிட்டு இல்லை பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா பிஸ்னஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு சராசரியான லைஃபை வாழ்ந்தா போதும், செட்டில் ஆகணும் அப்படின்னு எல்லாம் இவங்க விரும்பவே மாட்டாங்க. இந்த டிவைன் ஃபெமினைன் கோல் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வேற மாதிரி இருக்குமே தவிர, இந்த மாதிரி ஒரு சராசரி லைஃப்ல செட்டில் ஆகிறதுன்றது அவங்களுடைய கோல், அவங்களுடைய குறிக்கோளா இருக்கிறது இல்லை. டெய்லி எழுந்தோமா, காஃபி குடிச்சு, டிஃபன் சாப்பிட்டு, ஜாப் பண்ணோமா, பிஸ்னஸ் பண்ணோமா, அதெல்லாம் முடிச்சுட்டு தூங்கணுமான்னு இருக்கிற பர்சன் இவங்க இல்லை. இவங்க நார்மல் ரொட்டீன் லைஃபை வாழ விரும்ப மாட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு இன்னர் காலிங் எப்பவுமே இருக்கும். அது என்னன்னா, ஒருவேளை நான் இந்த பூமியில பிறந்திருக்கேன்னா எனக்கு ஏதோ பெருசா செய்ய வேண்டி இருக்கு, எனக்காக இல்ல மற்றவங்களுக்காக வாழணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த தாட் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அவங்க சோல் பர்பஸாவும் இருக்கும்.
ஆனா இவங்க தன்னோட டிவைன் மேஸ்குலினை மீட் பண்ணதுமே அவங்க இவங்க லைஃப்ல வந்து சேர்ந்ததும் இவங்க அதுல இருந்து விலகி போயிடுறாங்க. இவங்களுக்கு எப்படி தோணும்னா, எனக்கு யூனியன் நடந்துருச்சு. என்னுடைய ஜர்னி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி என்ன தேவை இருக்கு? இனிமே என் லைஃப்ல தேவையே இல்லையே. எனக்கு ஹையர் அசெண்ட் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அப்படின்னு இவங்க அத பத்தி மறந்தே போயிடுறாங்க. இவங்களோட யூனியன் 5D லெவல்ல இருக்கிற யூனியன் அப்படின்றத பத்தி மறந்து போயிடுறாங்க. எப்போ இவங்களுக்கு 3D வேர்ல்டுல மீட்டிங் நடந்ததோ, அப்பவே இவங்க 5D வேர்ல்ட பத்தி, ஹையர் கோல்ஸ் பத்தி எல்லாம் மறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலி இவங்களோட எனர்ஜி ஸ்லோவாவே தான் எப்பவுமே இருக்கும். இந்த டிவைன் மேஸ்குலினை சந்திச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ பேலன்ஸா இருப்பாங்க. அப்போதான் இவங்களுக்கு 3D வேர்ல்ட்லயே ஸ்டெபிலிட்டி வருமே தவிர 5D வேர்ல்டுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி இவங்களுக்கு இருக்காது. 3D வேர்ல்டுல இவங்க தன்னோட லைஃப் பர்பஸை மறந்து போயிடுறாங்க. இவங்க தனக்கான வேலையை பார்க்கறதையே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுல இருந்து விலகியும் போயிடுறாங்க. தாம் பண்ண வேண்டிய இன்னர் ஒர்க்கையும் விட்டுடுறாங்க. அதையெல்லாம் தொடங்கணும்னு நினைக்கிறதும் இல்லை. தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஜர்னிய எது இவங்க ஜர்னியோ அதுல இருந்து எல்லாமே இவங்க விட்டு விலகி போயிடுறாங்க. அவங்களோட இன்னர் ஒர்க்கும் பண்ண முடியாம போயிடுது. மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணாம இவங்க இவ்வளோ காலமா வாழ்ந்த ப்ரொடெக்டிவ் லைஃப் அது எல்லாமே சுத்தமா இல்லாம போயிடும். இவங்களுக்கு இதுக்கப்புறம் 3D கார்மிக்ஸ் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருந்த அந்த ட்ரிகர்ஸும் இனிமே வராம நின்று போயிடும். ஸோ இவங்க தன்னோட எல்லா வேலையும் விட்டு விலகிடுறாங்க. எப்போ இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னோட வேலையை பார்க்காம விலகி போயிடுறாங்களோ, எப்போ இன்னர் ஒர்க்கை பத்தி எல்லாம் யோசிக்காம அப்படியே தலைகீழா மாறிடுறாங்களோ, அப்ப இவங்க எனர்ஜிஸ்லாம் மறுபடியும் ஒரு டிப் வரும். இந்த டிவைன் ஃபெமினைன் இன்னும் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிறத விட்டுட்டு ஹையர் பர்பஸை, தன்னுடைய சோல் பர்பஸ் இது எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னோட டிவைன் மேஸ்குலின் கூட செட்டில் டவுன் ஆக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? நம்ம எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாமா? நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வரலாமா? நம்ம கமிட்மெண்ட் பண்ணிக்கலாமா? நம்ம டேட் பண்ணலாமா? இனிமே நம்ம இப்படியே ஒன்னாவே இருக்கலாம். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ்ல தான் டிவைன் ஃபெமினைன் தன்னோட டிவைன் மேஸ்குலின் கூட 3D லைஃப்ல செட்டில் டவுன் ஆக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க லைஃப்பை எப்படி செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்க லைஃப்ல growth-ஏ தேவையில்லாம போயிடும். எப்பவுமே தன்னோட டிவைன் மேஸ்குலின் கூட செட்டில் டவுன் ஆகிறது மட்டுமே ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பாதையில இருந்து தவறி போயிடுறாங்க இல்லையா? ஸோ எப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதோ, நம்ம டிவைன் மேஸ்குலின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாதையில இருந்து எப்பவுமே தவற மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரொம்பவே ஹைலி ப்ராக்டிக்கலா இருப்பாங்க நேச்சராவே. இந்த டிவைன் ஃபெமினைன் நேச்சர்லயே எமோஷ்னலா இருப்பாங்க. இந்த டிவைன் மேஸ்குலின் நேச்சர்லாவே ஹைலி 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 ப்ராக்டிக்கலா இருப்பாங்க அவங்க லைஃப்ல. அதோட டிவைன் மேஸ்குலினுக்கு அவங்களோட கோல் எப்பவுமே ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் தன்னோட பாதையில இருந்து வழி தவறி வழி மாறி போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம 3D வேர்ல்டுல மட்டுமே செட்டில் ஆயிட்டா 5D வேர்ல்டுக்கு போய் சேரவே முடியாதுன்னு. இந்த காரணத்துக்காக தானே டிவைன் மேஸ்குலின் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸை பண்ணியிருக்காங்க. 5D வேர்ல்டுல இருந்து 3D வேர்ல்டுக்கு வந்து பர்த் எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தன்னோட டிவைன் ஃபெமினைனை ஹையர் லெவலுக்கு அசன் பண்ண வச்சு 3D வேர்ல்டுல இருந்து 5D வேர்ல்டுக்கு கொண்டு போக தானே இவ்வளோ கஷ்டமும் பட்டிருக்காங்க. அவங்கள இவங்க 5D வேர்ல்டுக்கு க்ரோ பண்ண வைக்கிறது முக்கியமா, இல்லைன்னா இவங்களும் இதே லோ எனர்ஜிஸ்ல இருக்கிற டிவைன் ஃபெமினைன் கூடயே 3D வேர்ல்டுல செட்டில் ஆகிறது முக்கியமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா?
இதனால என்ன லாபம் இவங்களுக்கு இருக்கு? அப்படி வாழ்ந்துட்டு இருந்தா டிவைன் ஃபெமினைன் இவங்க லைஃப்ல க்ரோவே பண்ணவே மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விவரங்கள் டிவைன் மேஸ்குலினுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். இந்த டிவைன் மேஸ்குலின் இருக்காங்களே, அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கோல்டு பர்சனா தெரியும். இவங்களுக்கு நம்மள பத்தி கவலையே இல்ல. இந்த டிவைன் மேஸ்குலின் ஒரு அரகண்ட் பிஹேவியரா இருக்காங்களே, ரொம்பவே எம்பாத் கூட இல்லாதவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு கூட தோணும். இவங்க கிட்ட அரகன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். இவங்களுக்கு ஈகோ ரொம்ப ஹையா இருக்கு. இவங்களுக்கு யாருடைய ஃபீலிங்ஸ் பத்தியும் யோசிக்கிற தன்மையே சுத்தமா இல்லையே. இவங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையே. இப்படியெல்லாம் கூட நமக்கு அவங்கள பத்தி யோசிக்க தோணும். ஆனா இந்த டிவைன் மேஸ்குலின் இருக்காங்களே, இவங்க எல்லாத்தையுமே பண்றதே டிவைன் ஃபெமினைனுடைய நன்மைக்காக தான். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைய கண்டிக்கிறதோ, திட்டுறதோ அவங்களுடைய நன்மைக்கு தானே! அதே மாதிரியான எனர்ஜீஸ்ல தான் நம்ம டிவைன் மேஸ்குலினும் ஆப்பரேட் பண்ணுவாங்க. அதுக்காகவே இவங்க இதுக்கான சில ஆக்ஷன்ஸையும் எடுக்குறாங்க. இவங்க சில ஸ்டெப்ஸும் எடுக்குறாங்க. அதெல்லாம் எப்போன்னா, தன்னுடைய டிவைன் ஃபெமினைன் அவங்களுடைய பாதைய மறந்து செயல்படும்போது. தன்னுடைய வேலைய செய்ய தவறிடும்போது. இந்த 3D வேர்ல்டுலயே செட்டில் ஆக முயற்சி பண்ணும்போது. ஸோ அப்பயெல்லாம் இந்த டிவைன் மேஸ்குலின் அவங்களோட டிவைன் ஃபெமினைனுக்கு ட்ரிகர்ஸ அதிகமா குடுப்பாங்க. அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுற மாதிரியான சூழல்கள உருவாக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்களுக்குள்ள சண்டைகள் அதிகமா இருக்கும். தன்னோட டிவைன் ஃபெமினைனுடைய டாக்ஸிசிட்டி எல்லாம் ரொம்ப நல்லாவே அட்ஜஸ்ட் பண்றவங்க தான் இந்த டிவைன் மேஸ்குலின். ஏன்னா இவங்க 2 பேருமே ரொம்பவே ஹை எனர்ஜி சோல்ஸ் தான். இவங்க 2 பேருடைய பாசிட்டிவிட்டியா இருந்தாலும் சரி, டாக்ஸிசிட்டியா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரால மட்டும்தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி வாழவே முடியும். மற்றபடி எந்த நார்மல் சோல்ஸ் கூடயும் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அவங்க கூட எல்லாம் இவங்களால பேசக்கூட முடியாது. அவங்களாலலாம் இவங்க கூட வாழவும் முடியாது. வெறும் இந்த 2 பேர் மட்டும்தான் இவங்களோட கோவங்களா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறிய காதலா இருந்தாலும் சரி, வெறுப்பா இருந்தாலும் சரி, எந்த விதமான எமோஷனலா இருந்தாலும், எந்த விதமான ஆக்ஷன்ஸா இருந்தாலும், எப்படிப்பட்ட டிசிஷன்ஸா இருந்தாலும், இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான செயல்கள் நடந்தாலும் சரி, அதையெல்லாம் இவங்க 2 பேரால மட்டும்தான் சமாளிக்கவும் முடியும். அதையெல்லாம் வெல்லவும் முடியும். வேற யாராலையும் அந்த அளவுக்கு ஹை எனர்ஜிஸ சுத்தமா சமாளிக்கவே முடியாது. ஸோ இந்த டிவைன் மேஸ்குலின் இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு ட்ரிகர் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீ உன்னுடைய வேலைய பாருன்னு சொல்லி. ஆனா அப்பவும் இந்த டிவைன் ஃபெமினைன் தனக்கான வேலைய செய்யறத விட்டுட்டு எமோஷனல் டிராமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எமோஷனல் டிராமாவை ஸ்டார்ட்டும் பண்ணிடுவாங்க. ஃபெமினைன் எனர்ஜியே அப்படிப்பட்ட எனர்ஜியா தான் இருக்கு இல்லையா? அதுக்காக நான் இவங்கள ஒரு டிராமா குயின் அப்படின்னுலாம் சொல்லல. நோ. இந்த டிவைன் ஃபெமினைன் இருக்காங்களே, இவங்களுக்கு ரொம்பவே ஹை எனர்ஜி எமோஷன்ஸ் தான் அதிகமாவே இருக்கும். இவங்க எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு பதில் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டியை தான் அதிகமாக காட்டுவாங்க. இதனால தான் இவங்க எப்பவுமே எமோஷ்னலி இன்ஸ்டெபிலிட்டியாகவே இருப்பாங்க. இனிமே டிராமாஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீ எனக்கு இப்படி பண்ணிட்ட, நீ எனக்கு அப்படி பண்ணிட்டேன்னெல்லாம் சொல்லி பிளேமிங் எனர்ஜிஸுக்கும் வந்துருவாங்க. நான் உன்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் இதெல்லாம் டிசர்வ் பண்ணலன்னு அழுது புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்பவே பிளேமிங் டாக்ஸிக் லோ எனர்ஜிஸ்க்கு வந்துருவாங்க டிவைன் ஃபெமினைன். ஆக்சுவலி இவங்க மறந்து போயிடுறாங்க. ஒரு காட்டுக்கே லயனஸ் எப்படியோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு ஃபியரஸ் எனர்ஜின்னு. டிவைன் ஃபெமினைன் இது எல்லாத்தையுமே மறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த டிவைன் ஃபெமினைன் அதை மறந்துட்டு இந்த டிவைன் மேஸ்குலின் அவங்களோட லைஃப்ல வரணும்னு மட்டும்தான் முயற்சி பண்ணுவாங்க.
டிவைன் மேஸ்குலின் கிட்ட சண்டை போட்டாவது இவங்க 2 பேரும் ஒரு ஹாப்பி ஃபேமிலி மாதிரி செட்டில் ஆகணும். இந்த 3D வேர்ல்டுலயே மீட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். 5D வேர்ல்டு பத்தின நினைப்பு சுத்தமா இல்லாமயே போயிடும். ரொம்பவே இதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இந்த டிவைன் ஃபெமினைன். ஆனா இந்த டிவைன் மாஸ்குலின் தன்னோட ஹை எனர்ஜிஸ்லயே தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. டிவைன் மாஸ்குலின் தன்னுடைய பாதையில இருந்து விலகவே மாட்டாங்க, தடம் மாறவும் மாட்டாங்க. அதோட இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் என்னோட டிவைன் ஃபெமினைனை 3D வேர்ல்டுல இருந்து ஹையர் வைப்ரேஷன்ல அசன் பண்ண வச்சு 5D வேர்ல்டுக்குள்ள அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போயே தான் ஆகணும்னு. என்ன நடந்தாலும் சரி, இவங்க தன்னுடைய கோல்ல இருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. இதுக்காகவே இந்த டிவைன் மாஸ்குலின் ஒரு மேஜர் ஸ்டெப்பும் எடுக்கிறாங்க அவங்களோட லைஃப்ல. அது என்ன? இந்த டிவைன் மாஸ்குலின் தன்னோட டிவைன் ஃபெமினைனை விட்டு விலகி போயிடுறாங்க. இவங்க இப்படி விலகி போயிடுறது ஒரு டிசிஷன்ஸ் பேஸ்டு செப்பரேஷனா தான் இருக்கும். டிசிஷன் பேஸ்டு செப்பரேஷனுக்கு அர்த்தம், இந்த டிவைன் மாஸ்குலின் ஒரு டிசிஷன்ஸ் பேஸ்டு தான் எனக்கு டிவைன் ஃபெமினைன் கூட இருக்க வேணாங்கிற முடிவை அவங்களாவே தான் எடுப்பாங்க. பட் இப்ப வரைக்கும் இவங்க 2 பேருக்குமே தெரியவே தெரியாது இவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்காங்கன்னு. இதெல்லாம் காமன் லெவல்ல நடக்கக்கூடிய விஷயங்களா தான் இப்ப வரைக்குமே இருக்கும். ஸோ டிவைன் மாஸ்குலின் நம்ம 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாகவே இருக்கு, எனக்கு இவ்வளோ டாக்ஸிசிட்டி இவ்வளோ இமோஷனல் ட்ராமாலாம் உன்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் வெறுத்து போயிடுற மாதிரி அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் என்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட பாதையில அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க டிவைன் ஃபெமினைனை விட்டு விலகி. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், இவங்க 2 பேரும் இவ்வளோ அன்பா இருக்கும்போது, இவ்வளோ காதலிக்கும் போது, இவங்களால மட்டும் தானே ஒன்னாவே வாழ முடியும், வேற யார் கூடயும் வாழவே முடியாதே. ஒருத்தருக்கு இவங்க 2 பேரோட எனர்ஜிஸை இவங்க 2 பேர் மட்டும் தானே டாலரேட் கூட பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டிவைன் மாஸ்குலின் டிவைன் ஃபெமினைனை விட்டு விலகி போயிடுறாங்க அப்படின்னு. அன்பு வைக்கிறதுக்கான அர்த்தம் செட்டில் டவுன் ஆகிறது அதுக்காக மட்டுமே இல்லை லைஃப்ல. ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போற மிக முக்கியமான விவரத்தையும் நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் வெறும் 3D வேர்ல்டுல இருக்க விரும்புறீங்களோ, 3D வேர்ல்டுல பெஸ்ட் லைஃபை லீட் பண்ணணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கெல்லாம் செட்டில் ஆகிறது மட்டுமே முக்கியம் அப்படின்னு தோணுதுன்னா, அதுதான் லவ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ட்ரூ அன்கண்டிஷனல் லவ்னா அப்படிலாம் தான் வாழ்ந்தா மட்டும்தான் அப்படின்னு ஸ்டபனா இருக்கிறீங்கன்னா, உண்மை அன்புடைய அர்த்தம் அது இல்லை. நீங்க இந்த வார்த்தைகளை நல்லா தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல இல்ல, நீங்க வேற கார்மிக் கனெக்ஷன்ல இருக்கீங்க. உங்களோடது வேற சோல்மேட் கனெக்ஷனாவும் இருக்கலாமே தவிர நீங்க இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல இல்ல இல்ல இல்ல. உங்களை நீங்களே ட்வின் ஃப்ளேம்னு நினைக்கிறதையும் நம்புறதையும் ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி ஒரு ரொம்பவே புனிதமான ஜெர்னியா இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய மித்தை கிளியர் பண்ணிடுறேன் உங்ககிட்டலாம். ட்வின் ஃப்ளேமுடைய அர்த்தம் இதுவா இருக்கிறது இல்லை. நீங்க ரொம்பவே ஹாப்பியான கப்பலா இருக்கீங்க, ஹனிமூன் ஃபேஸ் எப்பவுமே உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு இருந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரியான எனர்ஜிஸ்ல மட்டுமே இருக்கிறது இல்லை ட்வின் ஃப்ளேம் கப்பிள்ஸ். உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், உனக்காக உயிரையும் கொடுப்பேன்னு எல்லாம் டைலாக் பேசுற மாதிரி ஒரு ரொமான்டிக் மூவிஸ் மாதிரியான லைஃப் அதெல்லாம் ட்வின் ஃப்ளேம் கப்பிள்ஸ்க்கு இருக்கிறது இல்லை. அதாவது அது மட்டுமே அவங்களுடைய ஜெர்னில இருக்கிறது இல்லை.
ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி ரொம்பவே பெயின்ஃபுல் ஜெர்னியா தான் இருக்கும். செப்பரேஷன்ஸ் இருக்கிற ஜெர்னியா மட்டுமே அதிகமா இருக்கும். தனக்குத்தானே வேலைகளை செய்ய தொடங்குற இன்னர் ஜெர்னியாவும் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஜெர்னியா இருக்கும். உங்களுக்கு நீங்களே ஹையர் அசெண்ட் பண்ண வேண்டிய ஜெர்னியாவும் இருக்கும். அசெண்டிங் எனர்ஜிஸ்ல மட்டுமே ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கு போய் அங்கதான் உங்களோட யூனியன் நடக்கக்கூடிய எனர்ஜி ஜெர்னியா இருக்கும். இது ரொம்பவே டஃபஸ்ட் ஜெர்னி தான். ஒருவேளை ரிலேஷன்ஷிப்லயே டஃபஸ்டா இருக்கும்னா அது வெறும் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியா மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா, அதாவது நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்க, உங்களுக்கு அவங்க கூட செட்டில் டவுன் ஆகணும்னு மட்டுமே இருக்குன்னா, இதுதான் உங்க லைஃப் பர்பஸ்னா, இதுதான் உங்க கோல்னா, நீங்க டிவைன் மேஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினைன் இல்லவே இல்லை. இந்த வார்த்தைய நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்களை நல்லா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்க கோல் இதுதானா, இல்ல உங்க லைஃப்ல மத்தவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு விரும்புறீங்களான்னு, உங்க லைஃப் பர்பஸ் என்னன்னு. உங்க லைஃப் பர்பஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிட்டு உங்களோட ஃபேமிலிக்காக மட்டுமே காலையில இருந்து ஜாப் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வேலைக்கு சாப்பிட்டு தூங்கி எழுந்து மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான லைஃப்ல தான் உங்க விருப்பம் இருக்குன்னா, ஒருவேளை இதுதான் உங்க கோல்னா, ஒருவேளை நீங்க 3D வேர்ல்டுல ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா, நீங்க டிவைன் மேஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினைன் இல்லவே இல்லை. ஒருவேளை நீங்க இதுல இருந்து தள்ளி போய் உங்க லைஃப்ல ஹையர் பர்பஸ்க்காக மட்டுமே யோசிக்கிறீங்கன்னா, நீங்க உங்களுக்கு இல்ல மத்தவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னா, உங்களோட செப்பரேஷன்ஸ்ல இருந்து, உங்களோட பெயின்ஸ்ல இருந்து, உங்களோட அவேக்கனிங் மூலியமா உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ல, உங்களோட இன்னர் ஒர்க்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, ரெண்டாவது யாரோ சில மனுஷங்களுக்காக, வெளியில இருக்கிற மனுஷங்களுக்காக, மத்தவங்களுக்காக வாழணும்னு உங்க மனசு உண்மையா விரும்புதுன்னா, இந்த உலகத்துல ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, மத்தவங்களுக்கு உங்களோட ஹீலிங் கொடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா, ஹீலிங் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, மத்தவங்களோட நன்மைக்காக ரொம்பவே கடுமையா திங்க் பண்றீங்கன்னா, மத்தவங்களையும் ஹையர் எனர்ஜிஸ்ல அசெண்ட் பண்ண வைக்கிறீங்க, அதுக்காக முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா, இது எல்லாத்தையும் டிவைன் கிட்ட கனெக்ட் பண்றதையும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே ஹையர் இன்னர் யூனியனுக்கு வர செய்யணும். இப்படியெல்லாம் நீங்க இருந்தா மட்டும்தான், அப்போ மட்டும்தான் நீங்க உங்க டிவைன் மேஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினைன் கூட, உங்க ட்வின் ஃப்ளேம் கூட யூனியனுக்கே வர முடியும். ஒருவேளை இதெல்லாம் தான் உங்க லைஃப் கோல்னா ஓகே. ஸோ எப்போ நீங்க இந்த ஜெர்னியை கிளைம் பண்றீங்களோ, அப்ப இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட ரெசோனேட் பண்ணா மட்டும்தான், அப்படி பண்ணினா மட்டும்தான் நீங்க இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிறீங்கன்னே நீங்க நினைக்கணும். அது வரைக்கும் உங்களை நீங்களே டேக்லைன் கொடுத்துக்காதீங்க. உங்களை முழுசா நீங்களே சுயமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிறீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் நீங்களாவே உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம்னு டேக்லைன் கொடுத்துக்காதீங்க. நான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிறேன், நான் கார்மிக் ஜெர்னில இருக்கிறேன், நான் சோல்மேட் ஜெர்னில இருக்கிறேன் அப்படின்னு. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிறேன்னு நீங்களாவே யோசிச்சு முடிவு பண்ணிக்காதீங்க. இன்னர் ஒர்க் பண்ணுங்க, நீங்களாவே ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கண்டினியூவா செஞ்சு பாருங்க. இதையெல்லாம் நீங்களே ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்க சோல் பர்பஸ் என்ன, உங்க லைஃப் பர்பஸ் என்ன, நீங்க எந்த ஜெர்னில இருக்கிறீங்கன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதையெல்லாம் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உங்க சோல் பர்பஸை உங்களால தெரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க ஒரு ட்வின் ஃப்ளேமாவே இருந்தாலும் இந்த இன்னர் ஒர்க்கை பண்ணா மட்டும்தான் உங்களால உங்க ஜெர்னியை உறுதிப்படுத்திக்கவே முடியும்.
இந்த டிவைன் மாஸ்குலின் தன்னோட டிவைன் ஃபெமினைனை ரொம்பவே அதிகமா விரும்ப தான் செய்வாங்க. ஆனா இவங்க அவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னுடைய வேலையை பண்ணாம இருக்கிறதுனால. நிறைய பேரண்ட்ஸ் இதனாலதான் அவங்களோட குழந்தைகளுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கியே கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த காசோட வேல்யூ, அந்த மணியோட வேல்யூ சுத்தமா தெரியாம போயிடும்னு. அவங்களுக்கு இந்த காசு எப்படி வந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சிரமப்பட்டு இந்த காசை சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற கஷ்டம் தெரியணும்னு தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். ஒருவேளை அவங்க கேட்கும் போதே, கேட்ட உடனேயே அப்படியே அவங்களுக்கு அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு இவங்களோட எந்த கஷ்டமும் தெரியவும் செய்யாது. அந்த பணத்தை எவ்வளோ முயற்சி பண்ணி உழைச்சி சம்பாதிச்சா கிடைக்கும்னு அந்த பணத்துடைய வேல்யூவும் சுத்தமா தெரியாம போயிடும். அந்த குழந்தை கெட்டும் போயிடும். கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு தோணவும் செய்யாது. ஸோ வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையானதாகவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த டிவைன் மாஸ்குலினும் தன்னுடைய டிவைன் ஃபெமினைனுக்கு ஹார்ட் டைம் தருவாங்க, கஷ்டத்தை தருவாங்க. இவங்க தன்னோட டிசிஷன்ஸ் மூலியமா தன்னுடைய முடிவை யோசிச்சு புரிஞ்சு டிவைன் ஃபெமினைனை விட்டு விலகி போவாங்க. ஏன்னா இது ரொம்பவே முக்கியமானதா இருக்கும் டிவைன் ஃபெமினைனுடைய குரோத்துக்கு. எப்ப இவங்க பாதையில இருந்து விலகி ஓடுறாங்களோ இவங்கள சரியான பாதைக்கு வர வைக்கிறதுக்காக தான் டிவைன் மாஸ்குலின் இவங்கள விட்டுட்டு விலகி போயிடுறாங்க. இது ஒரு மினி செப்பரேஷனா மட்டும்தான் இருக்கும். இது ஒரு ட்ரைனிங் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம காலேஜ்ல எல்லாம் சடன் டெஸ்ட் நடக்குதோ, எம்எஸ்டி டெஸ்ட் நடக்குதோ, நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் நடக்குதோ, இதுவும் அந்த மாதிரியான ஒரு டெஸ்டா தான் இருக்கும். அப்பதான் இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னைத்தானே ஃபைனல் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியே இனிமேதான் இவங்க வாழ்க்கையில ரொம்பவே அதிகமான பெயின்ஃபுல்லான ஜெர்னியாவும் மாறிடும். எவ்வளவோ இவங்க வாழ்க்கையில மேஜர் செப்பரேஷன்ஸ் வர வேண்டியதாகவும் இருக்கும். இன்னும் இவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்க்க வேண்டியதாகவும் இருக்கும். ஆனா இவங்க இப்பவே இதுல இருந்து தள்ளி போகணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்களோட ஜெர்னில இருந்து விலகி போக நினைச்சாங்கன்னா எப்படி முடியும்? அவங்க தன்னை ஹையர் எனர்ஜிக்கு எப்படி கொண்டு போக முடியும்? இதை எல்லாமே நல்லா யோசிச்சுதான் இந்த டிவைன் மாஸ்குலின் ஒரு ரொம்ப 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 நல்ல வேலையை செய்றாங்க. அதுதான் தன்னோட டிவைன் ஃபெமினைனை விட்டு விலகி போறது. இது என்னன்னா, இதுதான் ஒரு மினி செப்பரேஷனா இருக்கும். இப்ப நம்ம அவங்களோட ஸ்டேஜ் 3 பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்றோம். இது நம்மளோட மினி செப்பரேஷன் ஸ்டேஜ். மினி செப்பரேஷன் அப்படின்னு சொன்னா, இந்த செப்பரேஷன்ல இவங்களுடைய பிரிவு சில காலங்களா மட்டும்தான் இருக்கும். இப்படியும் இருக்கலாம். ஒருத்தருக்கு சில நாட்களா இருக்கலாம், சில மாதங்களாவும் இருக்கலாம். ஆனா இதனுடைய மேக்சிமம் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 3-4 மாசத்துக்கு மேல தாண்டாது. மேக்சிமம் இந்த டிவைன் மாஸ்குலின் கொஞ்ச நாளைக்கு தூரத்துல தள்ளி மட்டுமே இருப்பாங்க. தன்னுடைய டிவைன் ஃபெமினைனை விட்டு விலகி இருப்பாங்க. நான் மேக்சிமம் 2-3 மாசம்னு சொல்றேன். மினிமம்னா அது 1 வாரத்துல இருந்து 2-3 வாரமாவும் கூட இருக்கலாம். இந்த டைம்ல ஃபுல்லாவே பேசவும் மாட்டாங்க, கான்டாக்டும் பண்ண மாட்டாங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு வருவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸா தான் இருக்கும் இவங்களுக்குள்ள. ஸோ இந்த டிவைன் ஃபெமினைன் மறுபடியும் ஒரேடியா தனியா ஆயிடுவாங்க. மறுபடியும் இவங்களுக்கு எப்படி தோணும்னா, ஏற்கனவே 3D கார்மிக்ஸ் கிட்ட எல்லாம் ட்ரஸ்ட் ஃபேக்டர் இஷ்யூஸ் ஆல்ரெடி இவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரியான மனநிலை மறுபடியும் இவங்களுக்கு வரும். நான் வாழ்க்கையில சந்திச்ச எல்லாருமே என்னை ஏமாத்திட்டவங்க தானே, ஆனாலும் மறுபடியும் என்னுடைய எல்லா ட்ரஸ்டையும் நம்பிக்கையையும் இந்த டிவைன் மாஸ்குலின் மேல வச்சேனே, ஆனா இவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப நான் வாழணும்னா எனக்காக மட்டும்தானே நான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல தன்னுடைய டிவைன் மாஸ்குலினுக்காகவும் கண்டிப்பா வெயிட்டும் பண்ணுவாங்க அவங்க லைஃப்ல.
ஏன்னா டிவைன் ஃபெமினைனுக்கு நிச்சயமா தெரியும், கண்டிப்பா ஒரு நாள் இந்த டிவைன் மாஸ்குலின் எடுத்திருக்கிற டிசிஷன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சேஞ்ச் ஆகும், மாறும்னு. இந்த டிவைன் மாஸ்குலின் கோவமான எனர்ஜிஸ்ல இருக்கிறாங்க, ஈகோ எனர்ஜிஸ்ல இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு நாள் மறந்து ஷுவரா மாறுவாங்கன்னு நம்புவாங்க. ஏன்னா டிவைன் ஃபெமினைனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க இவங்களோட நன்மைக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு. டிவைன் மாஸ்குலினுக்கு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் அவேர்னஸ் இருக்கும். ஒருவேளை நான் இவங்க கூட இருந்தா எல்லாமே மாறிடும், என்னோட எனர்ஜியும் ட்ரெயின் மோடுக்கு வந்துருவோம், இந்த 3D வேர்ல்டுல செட்டில்மெண்ட் பத்தி எல்லாம் பேசினா அதெல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகாதுன்னு. அதோட இவங்க 3D வேர்ல்டுல செட்டில் ஆகவும் மாட்டாங்க. இவங்களுக்கு 5Dல தான் யூனியன் வேணும், ஹையர் எனர்ஜிஸ் வேணும். 3D எனர்ஜிஸ்ல ஆப்ரேட் பண்றது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இவங்க கார்மிக்ஸ் கிட்ட எல்லாம் கண்டிப்பா மாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் இவங்க 3D வேர்ல்டுல செட்டில் டவுன் ஆகவே மாட்டாங்க. ரொம்பவே ஹை வேல்யூ பர்சனா இருப்பாங்க. அதே டிவைன் ஃபெமினைன் லோ வேல்யூல இருப்பாங்க, லோ செல்ஃப் கேர்ல இருப்பாங்க, லோ எஸ்டீமா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே அடிக்கடி அவங்களோட பாதையிலிருந்து விலகி போயிடுவாங்க. இந்த ஜெர்னி இருக்கு இல்லையா, ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி, இதை பத்தி டீப்பா பார்த்தோம்னா 80% டிவைன் ஃபெமினைனுடைய ஜெர்னியா தான் இருக்கும். டிவைன் மாஸ்குலின் வெறும் இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு அப்பப்போ ட்ரிகரை மட்டும்தான் கொடுக்க வருவாங்க. இந்த ஜெர்னி முழுவதுமே மிக வலியை தரக்கூடியதா மட்டும்தான் இருக்கும் டிவைன் ஃபெமினைனுக்கு. ஏன்னா இவங்களுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால. அதுக்காக இதோடைய அர்த்தம் இது இல்லை, இந்த டிவைன் மாஸ்குலின் அவங்க லைஃப்ல சஃபரிங்ஸே வராம வாழ போறாங்கன்றதுலாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவங்க ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய அர்த்தம் இது இல்லை. இந்த டிவைன் மாஸ்குலின் இவங்களுக்கு மனசே இல்லைன்னு, அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு இல்லை, எல்லா ஃபீலிங்ஸும் இவங்களுக்கும் இருக்கும், எல்லா சஃபரிங்ஸும் மாஸ்குலினுக்கும் இருக்கும். ஆனா வேற மாதிரியான சஃபரிங்ஸா இருக்கும் டிவைன் ஃபெமினைன் எனர்ஜிஸை கம்பேர் பண்ணும்போது. டிவைன் ஃபெமினைனுக்கு ரொம்பவே எமோஷனல் சஃபரிங்ஸ் அதிகமா இருக்கும். டிவைன் மாஸ்குலின் ரொம்பவே அவங்களோட கார்மிக்ஸ் கிட்ட இருந்து தான் அதிகமான சஃபரிங்ஸ் கிடைக்கும். தன்னுடைய கர்மாக்களை எல்லாம் ரொம்பவே மோசமான நிலைமையில அனுபவிப்பாங்க, சஃபர் ஆவாங்க. இவங்களுக்கு ஈகோ ஷேட்டரிங் ஆகும், அது இன்னும் அதிகமான பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சில செப்பரேஷன் ஃபேஸ் இவங்களுக்குள்ள வரும். அதுல முதல்ல வர்றது தான் இந்த மினி செப்பரேஷன். இதுவே கூட சில பேருக்கு 6 மாசங்கள்ல தொடங்கி 3 வருஷம் வரைக்கும் கூட இருக்கும். இதுல இன்னும் ஷார்ட் பீரியட்ல சில பேருக்கு 1 வாரத்துல இருந்து ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் கூட இருக்கும். இந்த செப்பரேஷன் பீரியட்ல இந்த டிவைன் ஃபெமினைன் என்ன பண்றாங்கன்னா, இந்த டிவைன் ஃபெமினைன் இவங்களுக்கு எப்படி தோணும்னா, தன்னுடைய டிவைன் மாஸ்குலின் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மறுபடியும் திரும்பி வந்துடுவாங்கன்னு. ஏன்னா இவங்க தான் எப்பவுமே வெயிட்டிங்லயே இருப்பாங்களே, தன்னோட சார்மிக் பிரின்ஸ்க்காக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னோட ராஜா என்கிட்ட வந்துருவாங்க, வெள்ளை குதிரையில வந்து என்னையும் கூட்டிக்கிட்டு போவாங்கன்னு, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எனர்ஜில, அந்த மாதிரி கனவு உலகத்திலேயே தான் இருப்பாங்க டிவைன் ஃபெமினைன். ரொம்பவே ஃபேண்டசிஸ் இவங்க கிட்ட இருக்கும். என்னுடைய பார்ட்னர் ஒரு நாள் என்கிட்ட வந்து சேருவாங்கன்னு. நான் எவ்வளவு நாள் இந்த உண்மையான அன்புக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ, எதை தேடிக்கிட்டு இருந்தனோ அது மறுபடியும் என்ன தேடி கண்டிப்பா திரும்ப வரும்னு அந்த நினைப்பிலேயே இருப்பாங்க. சிச்சுவேஷன் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு இன்ஃபனைட் ஃபெய்த், எல்லையற்ற நம்பிக்கை, இது அவங்களுக்கு குழந்தையிலிருந்தே இன்பில்டா இருக்கும். இந்த நம்பிக்கை இருக்கும். எப்பவுமே இவங்க மனசுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். என்னோட யூனியன் கண்டிப்பா நடக்கும் என்னோட பார்ட்னர் கூடன்னு. வாழ்க்கையில எவ்வளவுதான் ஏமாற்றங்களை
எவ்வளவுதான் சந்திச்சிருந்தாலும், எத்தனை வாட்டி டாக்ஸிக் சர்க்கிள்ஸ்ல போயிட்டு இவங்க மாட்டிக்கிட்டாலும், எத்தனை தடவை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க வாழ்க்கையில வந்து போனாலும், இவங்களுக்கு உள்ளுக்குள்ள நல்லாவே தெரியும், என்னுடைய பார்ட்னர் எனக்கு கண்டிப்பா கிடைப்பாங்கன்னு. அவ்வளோதான், முடிஞ்சுது. வேற பேச்சுக்கு இடமே இல்ல. எவ்வளவுதான் மோசமான, கடுமையான சிச்சுவேஷனா இருந்தாலும், இவங்களுக்கு இன்ஃபினைட் ட்ரஸ்ட், இன்ஃபினைட் பிலீவ், கம்ப்ளீட் ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கூட உடைஞ்சு போறதே இல்ல. அது இவங்களுக்கு இன்பார்னா இருக்கிறது. இந்த மாதிரி தான் டிசைனே பண்ணப்பட்டிருக்காங்க இந்த டிவைன் ஃபெமினைன். இவங்களுக்கு என்னதான் நடந்தாலும் சரி, தன்னோட டிவைன் மாஸ்குலினை மறக்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் மோசமான டாக்ஸிசிட்டி இருந்தாலும் இவங்க லைஃப்ல எப்ப இவங்களுக்கு மினி ஃபேஸ் செப்பரேஷன் வருதோ, அப்போ இந்த டிவைன் மாஸ்குலின் தன்னோட 3D வேர்ல்டுல பிஸியா இருப்பாங்க. தன்னுடைய ஃபேமிலி சம்பந்தமான ரெஸ்பான்சிபிள்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்களோட கேரியரை பார்ப்பாங்க. அவங்களோட லைஃப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனான்ஷியலி க்ரோ ஆக முயற்சி பண்ணுவாங்க. இவங்க தன்னோட வாழ்க்கையை 3D வேர்ல்டில் சந்தோஷமாகவே வாழ்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் என்னோட டிவைன் ஃபெமினைனை விட்டுட்டேன்னா அது அவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக தானே, அவங்களோட நன்மைக்காக தான் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்காக எல்லாம் அவங்களுக்கு கில்ட் மாதிரியான எனர்ஜிஸ் இருக்கவே இருக்கிறது இல்ல. இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க லைஃப்ல. இவங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய இந்த டிவைன் ஃபெமினைன் ஒரு நாள் தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்கன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் ஹையர் எனர்ஜிஸோட என்கிட்ட திரும்ப வருவாங்கன்னு. அவங்களால லோயர் எனர்ஜிஸ்லயே இருக்க முடியாது, அவங்க அவங்களுக்கான வேலையை கண்டிப்பா செய்வாங்கன்னு. இவ்வளோ இன்ஃபினைட் ஃபெய்த் டிவைன் மாஸ்குலினுக்கு டிவைன் ஃபெமினைன் மேலையும் கண்டிப்பா இருக்கும். இவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஹையர் எனர்ஜிஸ்ல அசெண்ட் பண்ணுவாங்கன்னு. இந்த டிவைன் ஃபெமினைன் வந்திருக்கிறதே இதனால தானே. இவங்களோட எனர்ஜிஸை அசெண்ட் பண்ணதானே இந்த பூமியில வந்து பிறந்தே இருக்காங்க. ஸோ அதை பண்ணியே ஆகணுமேன்னு. இவங்க அவங்க பாதையிலிருந்து என்னமோ விலகுறாங்க, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அசெண்ட் பண்ணுவாங்கன்னு. எப்படி இந்த டிவைன் ஃபெமினைன்குள்ள இன்ஃபினைட் ஃபெய்த் இருந்துச்சோ, என்னதான் சிச்சுவேஷன்ஸ் அவங்களோட கருணையை எவ்வளோதான் மோசமா பயன்படுத்தினாலும் என்னோட உண்மையான காதல் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு இந்த பிலீவ், இந்த நம்பிக்கையை யாரெல்லாம் மாற்ற முடியாதுன்னு எந்த அளவுக்கு டிவைன் ஃபெமினைனுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சோ, இன்ஃபினைட் ட்ரஸ்ட், எவ்வளோ ஃபெய்த் இருந்துச்சோ, அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. அது அவங்களுக்குள்ளேயே இன்பில்ட்டா இருக்கிற ஒரு குவாலிட்டி. இவங்க 2 பேர்கிட்டயுமே அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஃபெய்த், நம்பிக்கை இருக்கும், பிலீஃப் இருக்கும். இதனால இவங்க எவ்வளவுதான் தூரத்துல இருந்தாலுமே ஒன்னாதான் இருப்பாங்க சோல் லெவல்ல எப்பவுமே. இந்த டிவைன் மாஸ்குலின் கிட்ட இருக்கிற டிவைன் பிளெஸிங்ஸ் எல்லாம் தன்னோட டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களோட வைப்ஸ் மூலியமா, எனர்ஜி ஹீலிங் மூலியமா, அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா, வைப்ரேஷன்ஸ் மூலியமா அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அந்த பிளெஸிங்ஸ் தான் டிவைன் ஃபெமினைனுக்கு ஹெல்ப் பண்ணும் அவங்கள க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு. இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு அந்த சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். எப்படி ஒரு சீடு இருக்கு, அதை க்ரோ பண்ணணும்னா அதுக்கு இந்த ஹோல் யூனிவர்ஸுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு எப்பெல்லாம் சூரிய ஒளி வேணுமோ, எப்பெல்லாம் அதுக்கு மழை வேணுமோ, எப்போ அதுக்கு நிழல் வேணுமோ, எப்போ அதுக்கு காற்று வேணுமோ, அது எல்லாத்தையுமே இந்த முழு யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ண வைக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த டிவைன் ஃபெமினைனுடைய க்ரோத் ஜர்னிக்கு, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு, அவங்க ஜர்னிக்கு
இன்விசிபிள் ஃபார்ம்ல டிவைன் மாஸ்குலின் தன்னோட டிவைன் பிளெஸ்ஸிங்ஸை அனுப்பி அனுப்பி கிராட்டிடியூட் ஷோ பண்ணிக்கிட்டே தன்னோட ட்ரூ லவ்வை 5D லெவலில் அவங்களோட அன்பான வைப்ரேஷன்ஸை அனுப்பி பிளெஸ்ஸிங்ஸாக அனுப்பி க்ரோத்துக்கான வைப்ரேஷன்ஸை அனுப்பி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே கூட அவங்களோட பியூர் லவ்வை அனுப்பி இவங்களோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த டிவைன் ஃபெமினைனும் அவங்க டிவைன் மாஸ்குலின் பிளெஸ்ஸிங்ஸ் கூடயும் டிவைனுடைய பிளெஸ்ஸிங்ஸோடையும் இந்த 2 பேரோட பிளெஸ்ஸிங்ஸோடையும் தன்னோட லைஃப்ல முன்னோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு இப்படிதான் அந்த மினி டெஸ்ட் மாதிரி இந்த மினி ஸ்ட்ரகிள்ஸும் வருது. டிவைன் ஃபெமினைன் இந்த மினி ஸ்ட்ரகிள்ஸ் மூலியமா தன்னைத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் இந்த டைம்ல எப்படிப்பட்டதா இருக்கும்னா, ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் செட் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் எதுவாக இருக்கும்னா, இந்த மினி செப்பரேஷன் ஸ்டேஜில் அது நான் யாருன்னு அப்போதான் இவங்க அவங்களையே தேட முயற்சி பண்ணுவாங்க. அது வரைக்கும் தன்னோட சார்மிங் பிரின்ஸை தேடிக்கிட்டே இருந்த இவங்க இப்போதான் தன்னை பற்றி யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. டியூரிங் திஸ் டைம் இந்த நேரத்துல இவங்க கிட்ட ரொம்பவே விசித்திரமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கும். அதாவது இவங்களோட சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு ரொம்பவே நிறைய அதிகமான மாற்றங்கள் இவங்களோட சக்ராஸ்ல நடக்கும். 3D ஐ அவேக்கனிங் நடக்கும். இந்த ப்ராசஸ்லாம் இவங்களுக்கு நடக்கும். இந்த நேரத்துல தான் இவங்களுக்கு குண்டலினி ஆக்டிவேஷனும் நடக்கும். சக்ராஸ் பேலன்சிங் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஹையர் செல்ஃப் உடைய ஜெர்னின்னு சொன்னோம் இல்லையா? எப்ப வரைக்கும் இந்த டிவைன் ஃபெமினைன் தனக்காக யோசிக்காம இருக்காங்களோ அப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க தன்னை பத்திய தெளிவு எதுவுமே தெரியாம தான் இருப்பாங்க. நான் யாரு, என்னோட குவாலிட்டிஸ் என்னன்னு தெரியாத வரைக்கும் இவங்க எப்படி ஹையர் எனர்ஜிஸ்ல அசெண்ட் பண்ண முடியும்? எப்போ வரைக்கும் நமக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியலன்னா, நம்ம யாரு, எங்கே போகணும், எது நம்ம பாதை, எது நம்ம சோல் பர்பஸ்னு எப்போ வரைக்கும் நம்ம நம்மளையே தெரிஞ்சிக்காம இருக்கிறோம்னா, 3D வேர்ல்டில் நம்ம பண்ண வேண்டியது என்ன, கேரியரில் என்ன பண்ணணும், லைஃப்பில் முன்னோக்கி எப்படி நகரணும், கல்யாணம்லாம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, ஆக்சுவலி இப்போ வரைக்கும் இந்த எந்த விவரமும் தன்னாலேயே தெரியாம தான் இருப்பாங்க. நான் என் வாழ்க்கையில என்னதான் பண்ணணும்னு. ஸோ இதெல்லாம் என்னன்னா செல்ஃப் கேர், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் செல்ஃப் அவேக்கனிங்கான நேரமாக இருக்கும். ஸோ இந்த மினி செப்பரேஷன் ஃபேஸ் வரும்போது அந்த நேரத்தில் தான் டிவைன் ஃபெமினைன் தன்னையே கண்டுபிடிப்பாங்க. இப்பதான் இவங்களுக்கு தெரியவே வரும், நான் மற்றவங்களுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு, எனக்காக இல்லைன்னு. இந்த விஷயம் இவங்களுக்கு டிவைன் மாஸ்குலினை சந்திக்காத வரைக்கும் தெரியாது. டிவைன் மாஸ்குலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவங்க தன்னோட கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல அவ்வளோ பிஸியா இருப்பாங்க. அவங்களால மனசெல்லாம் உடஞ்சி எமோஷ்னல் ட்ராமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எமோஷ்னல் எனர்ஜிஸில் வந்து தன்னோட எனர்ஜிஸ்லாம் போய் லோ எனர்ஜிஸ்க்கு வந்து என்னை யாருமே விரும்ப மாட்றாங்களே, நான் என்ன பாவம் பண்ணேனோ தெரியலையே, எனக்கு என் லைஃப்பில் உண்மையான அன்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த மாதிரி லோ எனர்ஜிஸில் தான் இருப்பாங்க. இவங்க தனக்காவே எதுவும் தெரிஞ்சுக்கலன்னா இந்த உலகத்துல யாருக்கு இவங்க என்ன செய்ய முடியும்? மற்றவங்களுக்கெல்லாம் இவங்களால எப்படி உதவ முடியும்? ஸோ இந்த டிவைன் ஃபெமினைன் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாம தான் இருப்பாங்க. எனக்கு என் வாழ்க்கையில சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குன்னு. எப்போ இவங்களுக்கு மினி செப்பரேஷன் ஃபேஸ் வருதோ இவங்களுடைய க்ரோத்துக்காக, டிவைன் ஃபெமினைனுடைய க்ரோத்துக்காக இந்த டைம்ல தான் இவங்களுக்கு தெரியவே வரும், எனக்கு இந்த பூமியில ஒரு பிறப்பு இருக்குன்னா அது எனக்காக இல்லை மற்றவங்களுக்காக உருவாகி இருக்குன்னு. இவங்க அப்பதான் தன்னை பத்தி தெரிஞ்சுக்க செய்றாங்க. இந்த உலகத்துல நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம்னு.
இவங்க க்ரோ பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய குவாலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க வேலையும் ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு இவங்களோட சக்ராஸ் ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்ச உடனேயே இவங்கள சுத்தி இருந்த ட்ராமாஸ் எல்லாம் இவங்கள விட்டு விலகி போயிடும். எப்படின்னா, இவங்களுக்கு ரொம்பவே அதிகமான ஆன்சைட்டி அட்டாக்ஸ், பேனிக் அட்டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஒருவேளை நம்ம எனர்ஜி லெவல்ல பார்த்தோம்னா ஒரு விதமான ஷிஃப்ட் நடக்கும். அதாவது குண்டலினி ஆக்டிவேஷன் நடக்கும். அப்ப இவங்களோட பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். பிளாக்கேஜஸ்னா என்ன? இவங்களோட இன்னர் வூண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த காரணத்தினால அவங்க பேனிக் ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், ஃபியர் ஆஃப் ட்ரஸ்ட், ஃபியர் ஆஃப் ஃபெயிலிங், இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அவங்கள தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, என்னன்னே தெரியலையே, எனக்கு லைஃப்ல சக்சஸ்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு செல்ஃப் டவுட் எனர்ஜிஸ்ல, லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், இது எல்லாமே கொந்தளிச்சு வெளியே வர தொடங்கிடும். ஏன்னா இவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு இல்லையா? எப்ப வரைக்கும் இவங்களோட பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வராம இருக்காங்களோ அது வரைக்கும் அவங்களோட சக்ராஸ் எப்படி ஆக்டிவேஷன் ஆகும்? ஸோ எப்ப இவங்க இதெல்லாம் வெளியில கொண்டு வராங்களோ அப்ப இவங்க பிசிக்கலா, அதாவது இவங்க லைஃப்ல ரொம்பவே அதிகமான உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க. பாடி பெயின்ஸ்லாம் வரும், ஹெட்ஏக்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல இவங்களோட தேர்ட் ஐ அவேக்கனிங்கும் நடந்துட்டு இருக்கும். பெயின்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அவங்களோட பாடியில. உடல் சோர்வு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இமோஷனல், மென்டல் லெவல்ல ஆன்சைட்டி, டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்பவே சேட், லோ எனர்ஜிஸ்ல இருப்பாங்க. இவங்களுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி எங்கேயுமே கிடைக்கிறதே வேற இல்லை அவங்க லைஃப்லயே. இவங்க கார்மிக்ஸ்லாம் கூட இவங்க கூடயும் இருந்து வெளியில இருக்கிற நிறைய கார்மிக்ஸ் கூட வந்து வந்து இவங்களுக்கு ட்ரிகர்ஸை வேற கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இவங்களோட ஹை எனர்ஜியை யாராலையும் டாலரேட்டே பண்ண முடியாது. ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அவங்கள டாலரேட் பண்ண முடிஞ்சது, அது அவங்களோட டிவைன் மாஸ்குலின். இப்ப அவங்களும் இவங்கள விட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாட்களுக்கு டிவைன் ஃபெமினைன் லைஃப் இருக்கு இல்லையா, அது முன்ன விட இன்னும் ரொம்பவே அன்ஸ்டேபிளா மாறிடும். அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இருளில் இருந்து வெளியில வந்தாதான் ஒளியையே பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கட்டமா தான் இவங்களோட டார்க் நைட் ஆஃப் த சோல் டேஸ் இருக்கும். இவங்களும் அந்த இருட்டுக்குள்ள போய் இருக்கிற மாதிரியான சூழல் இவங்க வாழ்க்கையில ஆரம்பமாயிடும் இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு. அப்படிதான் அந்த நாட்கள் எல்லாமே இவங்க கழிப்பாங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் உடைய டைம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, இவங்களோட ஹீலிங் உடைய டைமா தான் அது இருக்கும். இவங்களுக்கு தெரியவும் வரும், நான் இந்த உலகத்துக்கு வந்து இருக்கேன்னா நான் ஒரு சாதாரணமான நார்மல் சோல் இல்லை, நான் ரொம்பவே ஹையர் பர்பஸ்க்காக தான் வந்திருக்கேன், என்னுடைய ஹையர் செல்ஃபை மீட் பண்றதுக்காக தான், சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், ஹையர் செல்ஃப் உடைய எனர்ஜிஸ்ல ஆப்ரேட் பண்ண தான் வந்திருக்கேன். ஸோ நான் இங்க ஏதாவது பெருசா செய்ய வேண்டியது இருக்கு, இதெல்லாம் வெறும் அவேக்கனிங்கான ப்ராசஸா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வெறும் அவேக்கனிங்கான ப்ராசஸா இருக்கும். இது இவங்களுக்கானதா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த டிவைன் மாஸ்குலின் தன்னாலேயே தன்னுடைய சரியான முடிவை எடுத்துதான் தன்னோட டிவைன் ஃபெமினைனை விட்டு விலகி இருக்காங்க. இதுதான் மினி செப்பரேஷன். இது ஒரு சின்ன செப்பரேஷன் மட்டும்தான், டிவைன் ஃபெமினைனை இதை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா 3D லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காக நீ வரவே இல்லை, அதை மறந்துரு.
நமக்கு ஹையர் பர்பஸ் இருக்கு. அந்த ஹையர் பர்பஸ் அவேக்கனிங் இவங்களுக்கு நடக்குது. பிசிக்கல் டிசீசஸ், எமோஷனல் மென்டல் ப்ராப்ளம்ஸ், பேனிக் அட்டாக்ஸ். ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் பத்தி பேசணும்னா இவங்களுக்கு இவங்களோட தேர்ட் ஐ அவேக்கனிங் நடக்கும். அப்படி நடக்கும்போது இவங்களுக்கு ஆராஸ் சக்ராஸ் பத்தி எல்லாம் நாலேஜ் வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு கிளியர் மைண்ட் செட், கிளியர் வாய்ஸ், இவங்களுக்கு கிளியர் தேர்ட் ஐ அபிலிட்டிஸ், அது எல்லாமே சைக்கிக் பவர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிக்கும். எல்லாமே என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இவங்களோட இன்ட்யூஷன் பவர்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இவங்களோட எல்லா உணர்வுகளையும் அது எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவல் சைடு அதிகமாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியும் இவங்க லைஃப்ல அந்த டைம்ல நடக்கும். இந்த நேரத்துல டிவைன் ஃபெமினைனுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீகனெக்ஷன் கிடைக்க ஆரம்பம் ஆகும். டெவினேஷன் டூல்ஸ் மூலியமா, அதாவது ஜோசியம் மூலியமாவும் டேரட் கார்டு ரீடிங்ஸை பத்தி எல்லாம் பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு டேரட் கார்டு பத்தி எல்லாம் தெரிய வரும். அந்த மாதிரி இவங்களுக்கு ரேக்கி ஹீலிங்ஸ், டேரட் கார்டு ரீடிங்ஸ் பண்றவங்களோட லிங்க்ஸ் எல்லாம் தெரிய வரும் இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு. இவங்களுக்கு தேர்ட் ஐ அபிலிட்டிஸ் பத்தி தெரிய வரும்போது இவங்களுக்கு ஸ்பிரிட் வேர்ல்டுனா என்னன்னு அதை பத்தின புரிதெல்லாம் தெளிவாவே புரிய வரும். அதெல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஆக்சுவலி இவங்க ஆராஸ் பத்தியும் சக்ராஸ் பத்தியெல்லாம் அவங்க லைஃப்ல கேட்டு கூட இருக்க மாட்டாங்க. சக்ராஸ் அப்படின்ற பேரே இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அந்த சக்ராஸ் பத்தின நாலேஜ் இந்த டைம்ல தெரிய தொடங்கிடும். ஏன்னா இவங்களோட தேர்ட் ஐ அவேக்கனிங் நடந்துட்டு இருக்கும். அப்பெல்லாம் யாருக்கெல்லாம் தேர்ட் ஐ அவேக்கனிங், தேர்ட் ஐ சம்பந்தமான வேலைகள் போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஓப்பனா தெரிய ஆரம்பமாகும். ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் திறக்க தொடங்கும். அந்த டைம்ல போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அவங்க லைஃப்ல. அதை பத்தின நாலேஜ் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும் இவங்களுக்கு. அண்ட் இவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எல்லாம் தெரிய வரும் இவங்களுக்கு. சீக்ரெட் மூவிஸ் பத்தி எல்லாம் தெரிய வரும். அந்த மாதிரி ஆளுங்க எல்லாரும் இவங்களோட கான்டாக்ட்ல வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல இருப்பாங்க. இவங்களுக்கு ஹீலிங் ஃப்ரெண்ட்ஸாவே அவங்கெல்லாம் மாறிடுவாங்க அந்த டைம்ல. ஸோ யூனிவர்ஸே இந்த மாதிரி சப்போர்ட்டா இவங்களுக்கு மாறிடுவாங்க. இவங்கள சுத்தி எல்லா ஆராஸும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க ஸ்பிரிச்சுவல் ஆரா மூலியமா இவங்க தனக்குத்தானே ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்ணிப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்லாம் இவங்க ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங்ஸ்லாமும் எடுத்துப்பாங்க. தன்னைத்தானே தகுதிப்படுத்திப்பாங்க. இவங்க திரும்பி தன்னோட மேஸ்குலினுடைய எனர்ஜியை இவங்களும் அடைஞ்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த 2 பேருமே ஹையர் எனர்ஜிஸ்க்கு வந்து அவங்களுடைய ஹையர் பர்பஸ்க்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனாலும் இது மினி செப்பரேஷன் ஃபேஸாக மட்டும்தான் இருக்கும். இது வெறும் டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்கள பற்றின ரியலைஸ் பண்ணிக்க மட்டுமே இந்த மாதிரி மினி செப்பரேஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி அவங்க லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்காக இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இவங்க 3D வேர்ல்டில் செட்டில் ஆக விரும்புவாங்க. எப்போ வரைக்கும் இவங்களுக்கு 4D, 5D வேர்ல்டு, 6D வேர்ல்டு, 7D வேர்ல்டு இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் பற்றின நாலேஜ்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லையா? இந்த போர்ட்டல்லாம் ஓப்பன் ஆகாமையே இருந்திருக்கும். ஸோ இப்படி இருந்தா இவங்க ஜெர்னில முன்னேறி எப்படி போவாங்க? ஸோ இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்காக தான் இந்த மினி செப்பரேஷன் வரும் இவங்களுக்குள்ள. இது ரொம்பவே அழகான ஃபேஸா இருக்கும். இதுல நிறையவே டாக்ஸிசிட்டி ரிலீஸ் ஆகும் டிவைன் ஃபெமினைனுக்கு.
அண்ட் இவங்க ரொம்ப ஹை எனர்ஜி ஸ்டேட்ல இருப்பாங்க. அந்த டைம்ல தான் இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் யூனியன் நடக்கும். அத நம்ம மீட்டிங்னு சொல்ல மாட்டோம். ஹனிமூன் ஃபேஸ்னும் சொல்ல மாட்டோம். ஆனா இவங்களுக்கு ஒரு யூனியன் நடக்கும். ஏன்னா அது மினி செப்பரேஷனுக்கு அப்புறம் நடக்கும். இத பத்தி இன்னும் சில விவரங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோல நான் ரொம்பவே அதிகமான கிளாரிட்டி, டீட்டெயிலா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். எப்போ இவங்களுக்கு மினி செப்பரேஷன் ஃபேஸ் வருதோ, ஏன் வருது, டிவைன் மேஸ்குலின், டிவைன் ஃபெமினைனை விட்டு ஏன் போறாங்க, இவங்களோட நன்மைக்காக தான் போறாங்க, அவங்க அவேக்கனிங் எப்படி நடக்கும், எந்த மாதிரி அதோட ப்ராசஸ்லாம் இருக்கும், ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஸ்பிரிச்சுவலி எந்த மாதிரிலாம் அவங்க லைஃப்ல சேஞ்சஸ் வருதோ, எவ்வளோலாம் நடக்குமோ இவங்க லைஃப்ல, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில். அடுத்த வீடியோல இந்த டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைனுக்கு ஆஃப்டர் மினி செப்பரேஷன் என்னெல்லாம் நடக்கும் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில அப்படின்னு சொல்றேன். ஸோ ரொம்பவே அதிகமான எனர்ஜி அண்ட் ரொம்பவே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ், ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், சில சேனல்டு மெசேஜஸ், எனக்கு டிவைன் கிட்ட இருந்து, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து வர கைடன்சஸ்லாம் வச்சு அது மூலியமா எல்லாத்தையுமே முழுசா ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலியமா சொல்கிறேன், நீங்கள் இது மூலியமா திருப்தி அடைஞ்சிங்கன்னா அது எனக்கு இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். இதை இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். ஒருவேளை கன்ஃபியூஷனில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சரியான பாதையாக இது இருக்கும். அவங்களுக்கும் ஒரு உண்மை தெளிவு பிறக்கும். இது சம்பந்தமான ஒரு கிளாரிட்டியும் அவங்களுக்கு தெரிய வரும். இது ரொம்பவே வேல்யூபிள் எஃபர்ட்ஸாக இருக்கும் என்கிட்ட இருந்து. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ என்னோட மனசில் அவ்வளோ அதிகமான சந்தோஷம் வரும். ஏன்னா யாராவது ஒருத்தர் இல்லைனா கூட ஒருத்தருக்கு இந்த கைடன்ஸ் கண்டிப்பாக போய் சேர்ந்தா அவங்களுக்கும் தெரிய வரும் தன்னோட லைஃப்பில் ஹையர் லெவல் வைப்ரேஷன்ஸ்க்கு அசன் எப்படி பண்ணணும்னு. ஸோ இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.